ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை தானாக எவனாலும் ஏற்படுத்த முடியாது. அப்படி என்றால் மழையை ஏற்படுத்தினவர், மின்னலை ஏற்படுத்தினவர், இடி முழக்கத்தை ஏற்படுத்தினவர் உன்னை சாவா ஏற்படுத்தல. ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் தேவனால், யாராலே? தேவனாலே அடைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை தானாக எவனும் ஏற்படுத்த முடியாது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை ஏற்படுத்தினவர் கர்த்தர். மழையானாலும் நான் தான், மின்னலானாலும் நான் தான், இடி முழக்கமானாலும் நான் தான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அந்த வார்த்தை உனக்குள் இருக்குமானால் நீ கர்த்தரின் நாமத்தில் உயர்த்தப்படுவாய். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆராதனை என்கிற வார்த்தை பரலோகத்தை ஆசைக்கக்கூடியது. நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை சதிவீர்களானால் அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக ஆராதனை ஆராதனை கைகளை தட்டி பாடலாம். இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதித்தே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதித்தே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே உம்மை முழு உள்ளத்தோ ஆராதி. ஊழியர்களாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அன்பு ஊழியர்களாகிய நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. அப்பா, நாங்கள் விசுவாசிகள் அல்ல, ஊழியர்களாக இருக்கிறோம். ராஜாவுக்கு ஆராதனை. Thank you Lord. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு தோஷல பௌந்தனியா ரிபலரதனையா கமரவலவரமா ரிபலவரியந்தரவலவரமா. தேவாவியானவரே, உம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய ஆத்துமாக்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிற அதிபதிகள் ஆண்டவரே. Thank you Lord. 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 ஈவாமா பாபா கரவலவலவலமா. ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோட உட்காரலாம். Please be seated. பரிசுத்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் என்கிறது, இயேசு சொன்னார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்றாது ஒன்றை. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபுவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம்
26வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு கூட அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை இயேசு உங்களுக்கு கொடுக்கும்படி எனக்கு சொன்னார். இதில் என்ன இருக்கிறது போதகர் மீட்டிங்கில் என்று நாம் யோசிக்கலாம். என் அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மழைக்காக ஒரு திட்டத்தை தேவன் நியமித்தாராம். இந்த நாளில் இவ்வளவு மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த நாளில் மழையானது இவ்வளவு பெய்ந்து கரை புரண்டு ஓடும்படிக்கு மழைக்கு திட்டத்தையும் இடி முழக்கத்துக்கு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்களும் நானும் நினைக்கிறது போல இது ஒரு மழைக்கான அர்த்தம் இல்லை. இந்த மழை என்கிறது நீயும் நானும் தான் அந்த மழை. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி உங்களை கொண்டு ஆண்டவர் முன்மாறியாக பின்மாறியான மழைகளை பெய்யபடியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா ஊழியனே, இந்த செய்தியை டிவியில கேட்டுக்கொண்டிருக்க உன்னோட ஆண்டவர் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, மழைக்கு ஒரு திட்டத்தை அவர் வகுத்தாரா. மழைக்கு திட்டத்தை வகுத்து விட்டு அந்த மழை தான் பெய்யும் பொழுது தனக்கு ஒரு பிரதிபலனாக ஒலி வீசபடியாக மின்னலை உருவாக்கி அந்த மின்னலுக்கு இடிமுழக்கத்தையும் வழியையும் அவர் ஏற்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இங்கே உட்கார்ந்திருக்கிற நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்களே, உங்களை ஏற்படுத்தினவர் கர்த்தர். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை ஏற்படுத்தினவர் யாரு? வழிபோக்கன் அல்ல. உங்களை உருவாக்கி ஏற்படுத்தினவர் கர்த்தர். அவர் என்ன செய்தார்? ஒரு திட்டத்தை வகுத்தார், மழையாக நியமித்தார். மழையானது இளம் பயிர் மேல் பொழிகிறது போல நீங்கள் அநேகர் மேலே பொழிந்து விட என்பதற்காக அவர் திட்டத்தை வகுத்தார். ஆனால் மின்னலுக்கு வெறும் மின்னல் வந்துவிட்டால் ஒன்றும் தெரியாது என்று சொல்லி அந்த மின்னலுக்கு இடியோடு கூடிய வழியையும் ஆயத்தப்படுத்தினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த மின்னல் போகிற வழிகளிலே இடி முழக்கங்கள் உண்டாகும். அந்த இடி முழக்கத்துக்காக வழியை அவரை ஏற்படுத்தினார். அப்படி என்றால் நீயும் நானும் சாதாரண ஆளல்ல, இடி முழக்கம் மின்னலின் ஆட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ உன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு ஒரு சொங்கியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஊழியக்காரனா என்னையா? யார் தேவனுடைய மனிதன்? உங்களை நியமித்தவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் முன்மாதிரியாக பின்மாறியான மழையாக உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை மின்னலாக ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை இடி முழக்கங்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. உங்களை தேவன் எதற்கு ஏற்படுத்தினார் என்று தெரியாமலே இருக்கிறீர்கள். எதற்கு ஏற்படுத்தினார் என்று அறியாமலே இருக்கிறீர்கள். என் அருமையான சகோதரனை சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் தேவனால், யாராலே? தேவனாலே அடைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை தானாக எவனும் ஏற்படுத்த முடியாது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஏற்படுத்தும் போது ஒரு பிச்சைக்காரனோ ஒரு பரதேசியாகவோ ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தவில்லை. உங்களை கனமுள்ளவனாய் ஏற்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நாம் கனவீனம் உள்ளவர்களாக ஒவ்வொரு இடத்தை தேடி போகிறோம். கர்த்தரை மேன்மைப்படுத்தி இருக்கிறாயா? உன்னை படைத்து உன் அப்பனை மேன்மைப்படுத்தி இருக்கிறாயா? உன்னை சிருஷ்டித்து உன் இரட்சகரை நீ மேன்மைப்படுத்தி இருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை தானாக எவனாலும் ஏற்படுத்த முடியாது. அப்படி என்றால் மழையை ஏற்படுத்தினவர், மின்னலை ஏற்படுத்தினவர், இடி முழக்கத்தை ஏற்படுத்தினவர் உன்னை சாவா ஏற்படுத்தல. உன்னை கனமுள்ளவனாக நிறுத்த விரும்புகிறார்.
நீயோ சில இடத்திலே போய் கனவீனமாய் உட்காருகிறாய். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் ஆண்டவர் அல்ல, அவன் அவன் கிரியைகளுக்கு தக்கவாறதை செய்கிறவர். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். அநேக நேரங்களில் நாம் இப்படி யோசிப்போம், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தாரா, ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினாரா, ஆண்டவர் என்னை உருவாக்கினாரா? உன்னை ஏற்படுத்தினவர் அவர். மழைக்கு திட்டத்தை ஏற்படுத்தினவரா? அல்லேலூயா. மின்னலுக்கு இடி முழக்கங்களையும் வழியும் ஏற்படுத்தினவரா? எபிரேயருக்கு பவுல் சொன்னான், ஆரோனை போல் அடைக்கப்படாவிட்டால், தேவனால் அழைக்கப்படாமல் போனால் இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் தானாய் ஏற்படுத்துவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 5:4 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். தேவன் முதலாவது ஆரோனை ஏற்படுத்தவில்லை. ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் ஞாபக மறதியாதை எழுதினான எனக்கு தெரியாது. பரிசுத்தவான்களே, ஒருவேளை அது எவ்விதமாக எழுதப்பட்டது எனக்கு தெரியாது. ஆனால் சாமுவேல் அதை சொல்லுகிறார். சாமுவேல் அப்புறமா அவளை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து, மோசே ஆரோனை ஏற்படுத்தினவர் நம்மை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்காக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு. பரிசுத்தவான்களை, பைபிள் காலேஜ் படிச்சவர்களே, பரிசுத்த தேவதாசர்களே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை சற்று கவனிக்க வேண்டும். மோசே தீர்க்கதரிசி, அப்புறம் மோசே நன்றாக கவனிக்கும். சாமுவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து கேட்கிறான், மோசே ஆரோன் என்பவரை ஏற்படுத்தினார். 1 சாமுவேல் 12:6 கூறுகின்றன. என் அருமையான மகனை, மகளை, சற்று என்னை கவனிக்க வேண்டும். எல்லோரும் என்னை கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஏற்படுத்தின விதங்களை என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? உன்னை எதற்கு அவர் ஏற்படுத்தினார் உனக்கு தெரியுமா? என் அருமையான தேவதானமே, உங்களை ஏற்படுத்தினதுக்கு ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். வேதம் என்கிறது மகா வல்லமை வாய்ந்தது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி. தேவன் மோசேயை முதலாவது ஏற்படுத்தினார். இரண்டாவது யாரை ஏற்படுத்துகிறார்? ஆரோனை ஏற்படுத்துகிறார். மோசேயை ஏற்படுத்துகிறார், ஆரோனை ஏற்படுத்துகிறார். ஆரோனை விட மோசே மிகவும் கெட்ட மனிதன். அங்குதான் பிறந்தான், அங்குதான் வளர்ந்தான், அங்குதான் பெயர் வைக்கப்பட்டது. யாராலே? பார்வோன் குமாரத்தினாலே. ஜலத்திலிருந்து எடுத்தபடினால மோசே என்று பெயர் வைக்கிறார். அவன் வளர்ந்தான், காலங்கள் ஓடியது. அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கிறது. எகிப்தியனும் எபிரேயன் சண்டை போட்டார்கள். சண்டை போடும்போது எகிப்தின் எபிரேயன் அடிக்க ஆரம்பித்தான். இதில் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை சாத்தான் அடிக்கிறான், ஆனால் மற்றவர்கள் கம்மன் தான் இருக்கிறோம். அவர்களுக்காய் திறப்பு நிற்க மனிதன் இல்லை. அவருடைய கண்ணீரை துடைக்க இன்றைக்கு மனிதன் இல்லை. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நேரத்தில் தான் மோசே எழுந்து எகிப்தனை கொன்றான். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தை தட்டி அவர் பேசுகிறார். நீ மாம்சத்தில் இருக்கிறாயா, ஆவியில் இருக்கிறாய் என்று ஆண்டவர் அறிவார். அவனை கொலை செய்தான். அவன் எகிப்தில் செய்த அநேக காரியத்திற்காக பார்வோன் ராம்சேஸ் அவனை அனுப்பிவிடுகிறான். பார்வோன் வனாந்தரமாய் புறப்பட்டு வருகிறான். தேவன் அவன் வரும் வரை ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேலாக முற்செடியிலே காத்திருந்தார். ஐயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை ஏற்படுத்துவதற்கு? மோசேயை ஏற்படுத்துவதற்கு, ஆரோனை ஏற்படுத்துவதற்கு. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் அன்பு சகோதரனே, மோசேயும் ஆரோனை ஏற்படுத்தின கர்த்தர் உங்களையும் என்னையும் எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒருவரே ஏற்படுத்தினாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் உங்களை எதற்கு ஏற்படுத்தினார்? மழை பெய்யும் போது மழை ஏன் பெய்கிறது?
வெயில் அடிக்கும் போதே என் வெயில் ஏற்படுத்துகிறது. ஆனால் அவர் அதற்கு திட்டத்தை வைத்துக் கொண்டு வருகிறார். தேவன் அதற்கு திட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நான் சொல்லவில்லை, வேதம் அப்படியே சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஏசாயா 43:21 சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி கரங்களை கொண்டு வந்தவர்கள் என்ன உற்சாகத்தோடு கூட இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் தேவனை பாடி ஆராதிக்கிறவன் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவன். கரங்களை தட்டி கையை கொண்டு வந்தால் கைகளை தட்டி அப்பாவை ஆர்ப்பரிக்கணும். மற்றவங்களை பாட சொல்றியே, உன்னை எதற்கு ஏற்படுத்தினார் என்று அறிவாயா? வேதம் சொல்லுகிறது, உன்னை போதகனாக ஏற்படுத்தினார், போதக வேலையை மட்டும் செய். உன்னை சுவிசேஷகனாக ஏற்படுத்தினார், சுவிசேஷத்தை மட்டும் செய். நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம், எக்ஸ்ட்ரா செய்வோம். ஏற்படுத்தின தாண்டி செய்வோம். போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதும் பகிர்ந்தளிக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்தளிக்க தரித்திருக்க கடவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை எந்த இடத்திற்கு தேவன் அழைத்திருந்தாரோ அந்த இடத்திலே தாண்டாதே, இம்மட்டு வா, மிஞ்சு வராதே. உன்னிலும் கனமுள்ளவன் அழைக்கப்பட்டிருப்பான். நீ அந்த நேரத்தில் தாழ்ந்த இடத்தோடு கூட அமரும் பொழுது உன் இருதயம் எவ்வளவு வேதனைப்படும் தெரியுமா சகோதரா? ஊழியக்காரர்களே, பரிசுத்தவான்களே, உங்களை ஆண்டவர் எதற்கு ஏற்படுத்தினாரோ அந்த இடத்தில் நின்று பார். உன்னை அவர் சொல்லுகிறார், உன்னை நான் திட்டமிட்டு ஏற்படுத்தியிருக்கிறேன். உனக்கு மின்னலை உருவாக்க இடிமுழக்கத்தின் வழியும் நான் ஏற்படுத்துகிறேன். நீ சாதாரண ஆள் இல்லை என்று சொல்லி கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், துதியை சொல்லி இவர்கள் சொல்லி வருவார்கள். நீ துதி சொல்லு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 43:21 சொன்னான், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்துகிறேன், எனக்காகவே நான் உருவாக்கினேன், எனக்காகவே சிருஷ்டித்தேன், என்னுடைய துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். லூக்கா 1:75 வாசித்து பாருங்கள். அவர் எவ்விதமாக ஏற்படுத்தினார் என்று அறிவீர்கள். லூக்கா 22:19 வாசித்து பாருங்கள். அவர் எந்த விதத்தில் ஏற்படுத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எசேக்கியேல் 16:62 வாசித்து பாருங்கள். தேவன் ஏற்படுத்தின விதத்தின் ஆச்சரியத்தை கண்டு நீங்கள் பிரமித்து போவீர்கள். எரேமியா 23:4 வாசித்து பாருங்கள். அவர் ஏற்படுத்தின மகிமையான கிரியைகளை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஏசாயா 55:3-4 வாசித்து பாருங்கள். அவர் ஏற்படுத்தின வல்லமை உனக்கு தெரியும். ரோமர் 15:16 வாசித்து பாருங்கள். அவர் உன்னை எதற்காக ஏற்படுத்தினார் என்று அறிந்து கொள்ளுவாய். மின்னலுக்கு கூடிய இடி முழக்கத்தின் வழியை ஏற்படுத்துகிற ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை எதற்கு ஏற்படுத்தினார் என்று தெரியாதவே நீ ஊழியம் செய்கிறாய். உன்னை ஏற்படுத்தின வாழ்நாளை நீ சிந்தித்துப் பார். உன்னை அவர் எதற்கு ஏற்படுத்தினார் என்று நீ அறிவாயானால் அதை எனக்கு சொல் என்று யோபை பார்த்து கேட்ட தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ அறிவாளியானால் அதை எனக்கு அறிவி என்று சொன்ன தேவன். அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான சகோதரனே, சகோதரி, இன்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். பக்கத்தில் கைகொடு சொல்லுங்கள், என்னை ஏற்படுத்தினவர் சர்வ வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்னை ஏற்படுத்தினவர், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஏற்படுத்தினவர் யாரு? உங்களை ஏற்படுத்தினவர் யாரு? இப்போ கரங்களை தட்டி ஆகியா ஆண்டவருக்கு. அதைத்தானே லூக்காவில் சொன்னான். வாசிக்கிறது உன் கிடையாதல்ல. லூக்கா 1:75 எதை சொல்லுகிறது? லூக்கா 22:19 எதை சொல்லுகிறது? எசேக்கியேல் 16:62 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது. எரேமியா 23:4 வாசித்து பார். ஏசாயா 55:3-4 வாசித்து பார். ரோமர் 15:16 வாசித்து பார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களை அவர் ஏற்படுத்துகிற விதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மழைக்கு
என்னத்தை ஏற்படுத்தினாராம்? திட்டத்தையும் திட்டத்தை இடி முழக்கத்தோடு மின்னல்களை கூடிய வழியை கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன்னை ஏற்படுத்தின ஆண்டவர், நீ சாதாரண உட்கார்ந்துட்டு இருக்கிறே. உன்னை உருவாக்கினவர் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்தும் போது ஒரு வித்தியாசமாக அவனை ஏற்படுத்தினார். A total changed. மற்றவர்களை ஏற்படுத்தின தேவன் இவனை ஏற்படுத்தின விதத்தை கவனித்து பாருங்கள். எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 22 23 வாசிக்கலாம். எசேக்கியேல் 34 22 23. நான் என்னுடைய ஆடுகளை இனி சூறையாதபடிக்கு ரட்சித்து. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் கவனிங்க. ஆண்டு சொல்றாரு பாரு, என் ஆடுகள். எப்படிங்க? சத்தமா சொல்லுங்களேன். உன் சபையில் இருக்கிறதுலாம் யாரு? உன் ஆடா அவர் ஆடா? சத்தமா சொல்லுங்களேன். அவருடைய ஆடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல, இது ஏன் விசுவாசி? உன் விசுவாசி இல்ல, அவர் விசுவாசி. அல்லேலூயா. என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப புரியுதா? தேவன் அவனை ஏற்படுத்தினாரா? ஏற்படுத்தினேன். இவர்கள் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, நான் மேய்ப்பனா ஊழியம் செய்யறவங்க கையை வைத்துங்க. நான் மேய்ப்பரோட ஊழியம் செய்யறேன்யா. வாட்டை நீ மேய்க்கிறாய் என்று அவர் கேட்பார். இல்ல, மேய்க்கிறது நீ தான், ஆனா சோறு போடுறது யாரு? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் இவனை ஏற்படுத்தினார். இப்ப விளங்குகிறதா உன்னை ஏன் இங்கே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி? அவர் உங்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர், உங்களை ஏற்படுத்தி உருவாக்குற கர்த்தர். உன்னை எதற்காக ஏற்படுத்தினார் என்று அடியாயி யோபு சொன்னான். மழைக்கு திட்டத்தையும் மின்னலுக்கு இடியோடு கூடிய வழியையும் ஏற்படுத்தினவர். அல்லேலூயா. நீ சாதாரண மனிதன் அல்ல, இடி முழக்கத்தின் மனிதர்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீங்கள் மின்னல்கள். நீ வீதியில் நடந்தா சத்துரு பயப்படணும். நீ மின்னுகிற மின்னலை கண்டு. உங்களை ஏற்படுத்தினவர் கர்த்தர் என்று அறிவீர்களானால் உங்களைப் போல பாக்கியம் உள்ளவர்கள் எவர்களும் இல்லை. கைகளை தட்டி தேவனுக்கு சந்தோஷமாய் 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லு, என்னை ஏற்படுத்தினது கர்த்தர். நாம் எங்கே இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இந்த வேதத்திலே 66 புஸ்தகம் இருக்கிறது. இதில் 8,10,697 வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை ஏன் ஏற்படுத்தினார் என்று உனக்கு தெரியுமா? நீ சாதாரண ஆள் இல்லை. காஞ்சி போன நிலங்களுக்கு மழையாக, ஒவ்வொரு நிலங்களுக்கு தண்ணீராக, மின்னலாக இடியை உருவாக்கி உன்னை நடத்துகிற ஆண்டவர். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சத்தியம், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தாவீதை தேவன் அப்படித்தான் ஏற்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லவில்லை. நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிதானிக்க வேண்டும். அதை நீங்கள் நிதானிப்பீர்களானால் உங்களை ஏற்படுத்தினவருடைய கிரியைகளை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. உங்களை உருவாக்கினவருடைய கிரியைகளை காண முடியும். உங்களை நடத்துடைய கிரியைகளை நீங்கள் காண முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தாவீதை ஏற்படுத்தின ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நடத்தி காண்பித்தார். உங்களை ஏற்படுத்தினதை அறிந்து கொள்ளுங்கள். மழைக்கு திட்டத்தையும் இடியோடி கூடி மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறவர். கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை அங்கே நீங்கள் காண முடியும். 40 வருஷம் வனாந்தரத்தில் அவர்களை ஆதரித்தார். கையோயத்துறையா சொல்லுங்களே. எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆதரித்த ஆண்டவர் 7 விதமான ஜாதிகளை துரைத்து விட்டு அந்த தேசத்தை பங்கு போட்டு கொடுத்த தேவன் அவர். அல்லேலூயா. பங்கு போட்டு கொடுத்த தேவன் அவர். என கவனிக்க வேண்டும். லுக் ஹியர். பங்கு போட்டு கொடுத்த தேவன் அவர்.
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சாமுவேல் முதற்கொண்டு 450 வருஷம் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நியாயம் தீர்க்கும்படி தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தின தேவன் அவர். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்படுத்தின தேவன் அவர், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினவர். அல்லேலூயா. ஆனால் ஏற்படுத்தி சாமுவேல் தீர்க்கதரிசி வரை நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவ்வளவு லட்சம் பேரை வழிநடத்தி வருகிற ஆண்டவர் திடீரென்று ஒரு செய்தி வருகிறது. சாமுவேலை பார்த்து கேட்டார்கள், சாமுவேல், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். ஆமென் சொல்லுங்களேன். சகோதரனே, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். மெய்யான ராஜாவை மறந்து போனார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் மெய்யான ராஜா? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிற என் அப்பன் இயேசுவை மறந்து போனார்கள். சேனைகளின் கர்த்தரை மறந்தார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பென்யமீன் கோத்திரத்திலே கீசுவின் மகனாகிய சவுலை ராஜாவாக கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். சவுலே அவர் ஏற்படுத்தல. கைத்தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். பிக் கிளாப். ஆமென். கரங்களை தட்டி தெய்வத்துக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். சவுல் அவர் ஏற்படுத்தல, சவுலை கொடுத்தார். 21வது வசனங்களை வாசிப்போமா? அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று, நமக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான கீசுவின் குமாரனாகிய சவுலை 40 வருஷ காலமாக அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடுத்தாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லணும். அக்கா என்ன செஞ்சாருங்க? கொடுத்தாரு. ஆனா பின்பு நல்லா கவனிக்கணும், இவன் உண்மை இல்லை, இவன் கழுத மேய்க்கிற பையன் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் விசுவாசியை கழுதைக்கு ஒப்பிட்டாரா, ஆட்டுக்கு ஒப்பிட்டாரா? இந்த கீசுவின் மகன் சவுல் என்ன பண்ணா? கெட்டு குட்டி சவரா போயிட்டான். அல்லேலூயா. அவனும் தேவ மனுஷன் தான். ஆமென். அவனும் சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அப்படி அல்ல. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிக் கிளாப். ஹalleluya. தேவன் சவுலை தள்ளி தாவீதை அவனுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி நீயும் நானும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சவுல் அல்ல, சவுல் ஊழியக்காரர் அல்ல. தேவனே உன்னை ஏற்படுத்தினவர். அவர் இருதயத்துக்கு நீ மலரந்தரா, நீ தான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவன். அவர் தொடர்ந்து காட்டுவார். பாடுறா, என் நெஞ்சில் இருக்கிறாரு ஜோசப், என் நெஞ்சில் இருக்கிற சாமுவேல், என் நெஞ்சில் இருக்கிற பர்னபாஸ், என் நெஞ்சில் இருக்கிற மார்க்கு, என் நெஞ்சில் இருக்குன்னு சொல்லுவார். உங்களை அதுக்கு தான் ஏற்படுத்தினார். நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு தலைகுனிய பண்ண முடியுமோ, அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவரை தாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரி, உங்களோடு கூட பேசுகிற இந்த ஆண்டவர் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அவரே சொல்றார், தாவீது ஆடுகளுக்கு பின்னால் ஓடுனவனை கண்டுபிடித்து என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரத்த கைப்படித்த கரம் அவனுடையது. ஆனால் அவனை கர்த்தர் ஏற்படுத்தினாரா? உங்களை ஏற்படுத்தினவர் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இப்பொழுது மழைக்கு திட்டத்தை ஏற்படுத்தின ஆண்டவர், இடியோடு கூட மின்னலுக்கு வழியை ஏற்படுத்தினவர் அவர். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஒரு காலத்தில் நம்முடைய ஊழியத்தில் சில கிரியைகள் நடக்கும்.
நமக்குள்ளே சந்தோஷமா இருப்போம். கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த கிரிகள் எங்க போச்சுன்னா காணல. அப்போ அந்த இடத்துல இருந்து எங்கேயோ நீ சரிந்திருக்கிற. அம்மா, ஐயா, சகோதரா, ஓ பரிசுத்தவான்களே, உங்க கால்களை கையா நினைச்சு கும்பிட்டு கேட்கிறேன். ஒரு அப்போஸ்தலன் கண்ணீர் வடிக்கிறேன். வயிற்று பிழப்புக்காக இந்த ஊழியத்துக்கு நான் வரவில்லை. என் சாட்சி சாதாரணதல்ல. ஒரு செல்வந்தனாகத்தான் பிறந்தேன். என் அருமையான மகனே, மகளே, ஏதோ ஒரு வாழ்க்கைக்காக நான் துவக்கவில்லை இந்த ஊழியத்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அவருடைய சித்தத்தை அவன் செய்தான். அவருடைய சித்தத்தை அவன் செய்தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய சித்தத்தை செய்திருக்கிறோமா? அவர் சித்தத்தை நாம் நடத்தியிருக்கிறோமா? அவர் சித்தத்தை நாம் செய்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியாது சகோதரனே, வேதத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனா எழுதினவருக்கு அவர் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏற்படுத்தினாரா. அதனால தான் சங்கீதம் 78:5 சொன்னார், அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தினாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து பின்வரும் சந்ததிக்கு உங்களை பிரசங்கியாராய் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை கொண்டு வந்தவர்கள் நான் பிரசங்கியை என் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள். உன்னை அதற்கு தான் ஏற்படுத்தினார். அவனை சாட்சியாக ஏற்படுத்தினார். அவர் சித்தத்தை செய்கிறவனாக ஏற்படுத்தினார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 78:5 அவர் யாக்கோபிலே சாட்சிகளை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தாரா. அவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி பிதாக்களுக்கு, நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த காய்களை தட்டி பிதாக்களாகிய நீங்கள் தான் அந்த பிதாக்கள். உன் விசுவாசிக்கு பிரசங்கி என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். எதை குறித்து? வேதத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மகத்துவத்தில் கரங்களை கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஓசியா சொன்னான், என் அருமையானவர்களே, வேதத்தை கவனித்து பாருங்கள். அவர் இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தாரா. யாக்கோபிலே சாட்சியை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை எதற்கு ஏற்படுத்தினார் என்று தெரியுமா? ஒவ்வொருவனும் ஒரு சாட்சி. ஒவ்வொரு பாஸ்டரும் ஒரு சாட்சி. ஒவ்வொரு பாஸ்டரும் பிசாசுக்கு முன் நிற்கும்போது, நான் கர்த்தருக்கு சாட்சிடா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதைத்தான் யோவான் சொன்னான். அவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்த யோவான். நீதான் இடி முழக்கம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீதான் மின்னல். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ நடக்கும் பொழுது மின்னலா இருக்கணும். உன்னை பார்த்தா சாத்தா நடுங்கி கருகி போகணும். மின்னலை பார்த்தா மரம் கருகிறது போல பிசாசு கருகணும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். Listen to me. தேவ வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். மின்னல் ஒரு பனைமரத்தில் மோதின உடனே அந்த பனைமரம் ஆயிடுது. சத்தமா சொல்லுங்களேன். தேவன் அவனை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக அறிந்து அவன் சித்தத்தை செய்துவான் என்று அவர் ஏற்படுத்தினாராம். 1 கொரிந்தியர் 12:28 வாசியுங்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களை, இரண்டாவது தீர்க்கதரிசிகளை, மூன்றாவது போதகர்களை, பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் ஏற்படுத்தினார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு, இந்த இடத்தில் நீ எங்க இருக்கிற, உன்னை எங்க ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் திட்டம். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? திட்டம். தட்ஸ் a planning. விளங்குச்சா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எபேசியர் 4:13 வாசிக்க கேட்போமா? என் அருமையானவர்களை வாசிக்கலாம். அவர் சிலரை அப்போஸ்தலர், நல்லா look at me. சபையிலே அப்போஸ்தலர்களை, ஆனா எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல,
சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். நல்ல கவனிக்கணும், சிலர். விளங்குச்சா? நீ முதல்ல ஜோமன், ஆண்டவரே நான் அப்போஸ்தலன் கேள் அவர்கிட்ட. அவர் சொன்னார் நீ போடு அப்போஸ்தலன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும், மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லும். பலத்த கைகளை தட்டி. இந்த இடத்துல நீ எதுல இருக்கிறாய் உனக்கு தெரியுமா? அந்த திட்டத்தை அறிந்து கொள். அல்லேலூயா. அந்த திட்டத்தை அறிந்து கொள். உன்னை எந்தக்கு அப்போஸ்தலன் அழைத்தாரோ நீ அறிந்து கொள். அதை ப்ரூவ் பண்ணு. தீர்க்கதரிசி அழைத்தது ப்ரூவ் பண்ணு. சுவிசேஷன் அழைத்தது ப்ரூவ் பண்ணு. மேய்ப்பன் அழைத்தது ப்ரூவ் பண்ணு. சுவிசேஷன் அழைத்த ப்ரூவ் பண்ணு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியத்தை விட்டுருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். அதனால தான் பவுல் சொன்னான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று கண்டு இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலரை கட்டி இழுத்து வருவேன் என்று பிரதானிகளிடத்தில் கடிதங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்கு போகிற வழியிலே கர்த்தர் அவனை தொட்டார். அவன் கீழே விழுந்தான். அப்போஸ்தலர் 1:3 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 22:6 சொல்லுகிறது. அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அதுதான் தெரிந்து கொள்ளுதல். என் அருமையான சகோதரனே, அவன் சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று கண்டு இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. 1 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது. பவுல் தீமோத்தேயு சபைக்கு சொல்லும்போது அழகாக சொன்னார், ஓ பரிசுத்தவான்களாகிய தீமோத்தேயு சபையே, எபேசு சபையே, சிமரா சபையே, பிலதெல்பியா சபையே, உன்னோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை எதற்கு தெரிந்து கொண்டார் என்று தெரிகிறதா? நான் அந்த வாசனங்களை வாசிக்கும் போது யோசித்தீர்களே, என்ன ஆண்டவர் ஐயா யோபுல போய் எடுக்கிறார் என்று. மழைக்கு திட்டத்தையும் மின்னலோடைய குடி இடிக்கு வழியையும் ஏற்படுத்தினார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் ஏற்படுத்தின ஆண்டவர் உன்னை உண்மை உள்ளவன் என்று கண்டு ஊழியத்திற்கு கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரங்கள் பாடுகள் வரும் சகோதரா, அதில் பாப்பார் ஆண்டவர். உன் உண்மையை பாப்பாரு, உண்மையை பாப்பாரு. உன்னை அப்படியே புடமிட்டு சுத்த பொன்னாக எடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்த்து சொல்றாரு, ஏ மகனை மின்னலே, ஏ மகனை இடிமுழக்கான்றார் உன்னை பார்த்து. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ என்னடா பைபிளை எடுத்துக்கிட்டு ஐயோ கர்த்தாவே அப்படி ஒரு அனாதை மாறி போற தோத்திரையான்னு சொல்ற, அத தெய்வம் விரும்பல. உன்னை நீயே சாதாக ஒரு எடை போட்டுக் கொள்ளுகிறா. உன்னை நீயே சாதாக ஒரு எண்ணத்தை தீர்மானித்துக் கொள்ளுகிறாய். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா, என்னில் வயதில் பெரியவர்களே, இளையவர்களே, நீங்கள் ஊழியர்களாய் இருக்கிறபடினாலே ஊழியனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை உண்மையுள்ளவன் என்று கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்படுத்தினார். சவுலை தள்ளிவிட்டார். இன்றைக்கு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஆமென் சொல்லுங்களே. அதோட முடிச்சிட்டாங்க அவனை. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவராயிருந்தார். இவரோ தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. எபிரேயர் 3:2 சொல்லுகின்றன, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல இவரும் ஏற்படுத்தினவருக்கு தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் உண்மையா இருந்தால் பேய்கள் நடுங்கிச்சு. அவர் உண்மை இருந்தால் மரித்து உயிர் தெழுந்தார். அவர் உண்மையா இருந்தால் அற்புதங்களை செய்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இடத்துல கொஞ்சமாவது இருக்கிறதான் பாருங்க. I am not say the Bible. நான் முடிக்கட்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ சாதாரண மனிதன் அல்ல என்று இன்றைக்கு முடிவு செய்து கொள். என்னை ஏற்படுத்தினவர் கர்த்தர். மழையானாலும் நான் தான்,
மின்னலானாலும் நான் தான், இடி முழக்கமானாலும் நான் தான். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அந்த வார்த்தை உனக்குள் இருக்குமானால் நீ கர்த்தரின் நாமத்தில் உயர்த்தப்படுவாய். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசியாக வசனத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். மார்க்குவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 13, 14, 15. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். தம்மிடத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரையும் வரவழைக்கல, ஒரு அல்லேலூயா சொல்லணும். கையை தட்டி சொல்லணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர்றவன் போறவன் அழைக்கல. புரியுதா உங்களுக்கு? தமக்கு சித்தமானவர்களை வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அதுல பாருங்க, வந்தவங்கள செலக்ட் பண்ணி எடுக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அவர்கள் மட்டும் தம்மோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தவும், அவர்கள் அதிகாரங்களை அழிக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லும். பலத்த கைகளை தட்டி அப்பாவுக்கு சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு? இதுக்கு பேர் தான் கைத்தட்டா? உங்களை ஏன் அவர் ஏற்படுத்தினார்? எதற்காக ஏற்படுத்தினார்? நீ அப்போஸ்தலனாக இருக்க, எல்லாரும் அல்ல. குணமாக்கும் வரங்களை உனக்கு கொடுத்தார். உன்னை சுவிசேஷம் சொல்லும்படி அழைத்து ஏற்படுத்தினாராம். ஆமென் சொல்லுங்களே. யார் ஏற்படுத்தினா? தமக்கு சித்தமானவர்களை. ஆமென். அவருக்கு சித்தமானவர்கள் சரியாக ஏற்படுத்தப்படுவார்கள். அவர்களை அவர் நடத்துவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்வேன். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை அதுதான். இந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்ளுவீர்களால் உனக்கு பெயர் என்ன? நீ மழை, நீ மின்னல், நீ இடி முழக்கம். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி, பலத்த கைகளை தட்டி, இடி முழக்கம் உள்ளவர்கள் இந்த கைத்தட்டுக்கு தான் பரலோகமே ஆடணும்யா. பரலோகம் ஆடணும். லேலுயா, லேலுயா. நீ அப்படிப்பட்டவனாய் இருக்கத்தான் கர்த்தர் உன்னை திட்டம் செய்து தீர்மானித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை திட்டமிட்டு தீர்மானித்தார். என் அன்பு சகோதரனே, வேதத்தில் கவனிச்சு பாருங்க. எல்லாரும் அல்ல. அவர் மின்னலுக்கு இடி முழக்கத்தை வழியும் ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார் தெரியுமா? வரங்களை கொடுத்து ஏற்படுத்தினார், வல்லமைகளை கொடுத்து ஏற்படுத்தினார். அப்போஸ்தலராக சிலரை ஏற்படுத்துகிறார், சிலரை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்துகிறார், சிலரை சுவிசேஷகராக ஏற்படுத்துகிறார். உன்னை எதற்கு ஏற்படுத்தினார் என்று அறிவாயானால் முதல்ல நிற்கிற இடம் 28, 26. நீ மழை. அல்லேலூயா. நீ மின்னல், நீ இடி முழக்கம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. நான் அப்படி இருக்க விரும்புகிறேன் சொல்லுகிறவர்கள் மட்டும் ஒரே ஒரு வசனத்தை வாசியுங்கள். மார்க்குவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மார்க்கு 3, 15, 16, 17 வாசிக்கலாம். அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் வாசிக்கலாம். அவர்கள் யார் எனில், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க அப்படியே சொல்லுங்க, படி சொல்லுங்க. அவர் யார் எனில் சீமோன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சீமோன். இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். கையை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சீமோனுக்கு பேர் யார் மாத்தரா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு சீமோனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார். செபதேயின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான். இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் கைகளை தட்டி, கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை. அல்லேலூயா. எல்லாரும் இடி முழக்கம் அல்ல, அவர்கள் தான் இடி முழக்கமாக வந்தார்கள். ஓ சகோதரே, இந்த செய்தியை கேட்கிற பரிசுத்தவானே, எழுந்து. உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து கொள். Are you a man of God? You check your life. You check your life. சீமோனுக்கு பேதுருவின் பெயர் வைத்தார். செபதேவின் குமாரனாகிய யோவானுக்கும் யாக்கோபுக்கும் இடி முழக்கத்தின் மக்கள் என்றும் அர்த்தம் கொள்ளும் பவனேர்கேஸ் என்கிற பெயரிட்டார். வாசி.
அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன். உன்னை சாதாக உருவாக்கவில்லை, இடிமுழக்கம் மக்களாக. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அநேகர் எப்படி இருப்பேன்னு தெரியாது, உங்களை ஏற்படுத்தினவர் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். முன்னை எதற்காக ஏற்படுத்தினேன்? மழையாக ஏற்படுத்தி இருக்கிறேன். உன்னை எதற்காக ஏற்படுத்தினேன்? மின்னலாக ஏற்படுத்தி இருக்கிறேன். உன்னை எதற்காக ஏற்படுத்தினேன்? இடிமுழக்கமாக ஏற்படுத்தி இருக்கிறேன். உன்னை ஏற்படுத்தினது நான். அதனால நீ குனிந்து குனிந்து வாழ்வதை விட நிமிர்ந்து நில். எப்பேற்பட்ட கோபுரமானாலும், எப்பேற்பட்ட பாலமானாலும், எப்பேற்பட்ட நகரமானாலும் ஜலம் புரண்டு வரும்போது அடியோடு சாய்ந்து விடும். நீ எழும்பிட்டுனா போதும், சாத்தான் சாய்வது உறுதி. நீ எழும்பிட்டுனா போதும், உன் சத்துரு இல்லாமல் போவது உறுதி. உன் சபையை கெடுக்கிறவன் அழிவது உறுதி. இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஏற்படுத்தினவர். நான் மழையாயிருக்க விரும்புகிறேன், நான் மின்னலாயிருக்க விரும்புகிறேன், இடி முழக்கமாய் இருக்க விரும்புகிறேன். இயேசு சொன்ன அந்த இடி முழக்கமாய் நான் இருக்க விரும்புகிறேன். என்னை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து நிற்பீர்களாக. வேதத்தை கீழே வைத்து விட்டு 2 கைகளை உயர்த்தி 2 நிமிடம் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்கள் காரியங்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். உன் சட்டியில, பானையில, அகப்பையில வரும் என்று ஏதாவது இருக்குதான்னு சுரண்டி பார்த்து பார். அது இல்லைன்னா அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து, அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. அப்படியே கரங்களை உயர்த்தினவர்களாக 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிடுங்கள் பார்க்கலாம். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே, இயேசுவே. சீமோனுக்கு பேதுருன்னு சொன்னவரே, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபுக்கு, யோவானுக்கு ஆண்டவரை இடிமுழக்கம் என்று சொன்னவரே, என்னை இடிமுழக்கமாய் மாற்றும், என்னை மின்னலாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை மழையாய் மாற்றும் என்று சொல்லி உன் 2 கைகளை உயர்த்தி ஆவியானவரை நோக்கி கதறி கேளுங்கள். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, நீர் சொன்னதை நான் பிரசங்கித்திருக்கிறேன், நீர் சொன்னதை சொல்லியிருக்கிறேன். இவர்களை மழையும் மின்னலும் இடிமுழக்கமாய் மாற்றும், கேபாவாய் மாற்றும், இடிமுழக்கத்தின் மக்களாய் மாற்றும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே.